ஏரேஷன்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. டிஃப்யூஸ்டு ஏரேஷன், மெக்கானிக்கல் ஏரேஷன் அண்ட் கம்பைன்டு ஏரேஷன். டிஃப்யூஸ்டு ஏரேஷன்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம மீன் தொட்டி. நம்ம மீன் வளர்க்குறோம். மீன் வந்து அந்த குறிப்பிட்ட தண்ணி தொட்டிக்குள்ள இருக்கிற தண்ணீல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ, அந்த தண்ணிய வந்து நம்ம 3 நாளைக்கு ஒருக்கா மாத்தணும். மாத்தலன்னா மீன் செத்துரும். சரியா? ஸோ ஏன் ஏன் மீன் இறந்துருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் எப்படி உயிர் வாழுதுன்னா, அந்த தண்ணீல இருக்கிற ஆக்ஸிஜன், டிசால்வ்ட் ஆக்ஸிஜன அ எடுத்துக்கிட்டு தான் அது உயிர் வாழுது. ஸோ 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி மாத்தலன்னா, அந்த தண்ணீல ஆக்ஸிஜன் கம்மியாயிட்டே போகும். மீன் இறந்துரும். ஸோ அப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம என்ன பண்றோம்னா, மீன் தொட்டிக்குள்ள நம்ம வந்து நம்ம ஆக்ஸிஜன உள்ள வந்து செலுத்துறோம். அது வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு டியூப் மூலியமா அ பபிள்ஸா வருதா? அதே வந்து ஒரு ஏரேஷன் மெத்தட் தான். அந்த ஏரேஷன் மெத்தடுக்கு பேரு தான் டிஃப்யூஸ்டு ஏரேஷன். ஸோ இந்த டிஃப்யூஸ்டு ஏரேஷனுக்கு அது வந்து அதுல வந்து எவ்வளவு காத்த நம்ம செலுத்தணும், அந்த டிஃப்யூஷன் அதுல வந்து பிளேட் எப்படி இருக்கணும், அத பத்திலாம் இதுல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டிஃப்யூஸ்டு ஏரேஷன் வந்து அதோட பிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா 35 டூ 50 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கணும். அப்புறம் வந்து அந்த பிளேட் வந்து குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸால ஆயிருக்கணும், ஆர் அலுமினால ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த டிஃப்யூஷன் பிளேட் வந்து ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கணும். 32 அதோட டைமென்ஷன்ஸ் போட்டிருக்காங்க பாரு. 30 கிராஸ் 30 சென்டிமீட்டர்ஸ். அதோட திக்னஸ் வந்து 25 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து டிஃப்யூஷன் வந்து நம்ம பிளேட் மூலியமாவும் குடுக்கலாம். இல்லாட்டி டியூப் மூலியமாவும் குடுக்கலாம். ஸோ பிளேட்னா புரியுதா என்ன சொல்றேன்னு? பிளேட்னா வந்து ஒரு ஸ்கொயர் மாரி ஒரு பிளேட் இருக்கும். அதோடைய டைமென்ஷன் வந்து 30 மீட்டர், 30 மீட்டர். அதோட திக்னஸ் வந்து 25 எம்எம். ஸோ இந்த மாரி ஒரு தின்னா ஒரு பிளேட் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்னா, டிஃப்யூஷன் பண்ணலாம். இல்லாட்டி டியூப் டியூப் மூலியமா இத பண்ணலாம். சிலிண்ட்ரிக்கலா அதோட லென்த் வந்து 60 சென்டிமீட்டர் இருக்கணும். ஆம், அதோட திக்னஸ் வந்து 15 எம்எம் இருக்கணும். சரியா? திக்னஸ்னா டயாமீட்டர். ஸோ இது மூலியமாவும் நீ குடுக்கலாம். அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அப்புறம் இது வந்து டிஃப்யூஷன் மெத்தட். அப்புறம் மெக்கானிக்கல் மெத்தட்ன்னு இருக்கு. சரியா? ஸோ மெக்கானிக்கல் ஏரேஷன். மெக்கானிக்கல் ஏரேஷன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, காத்த உள்ள நம்ம செலுத்த மாட்டோம். பட் வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம மிக்ஸில எப்படி ஜாரு உள்ள பிளேடு சுத்துது. அதே மாரி நெறைய பிளேட்ஸ் மாரி இருக்கும். பெடல் மாரி இருக்கும். தண்ணி தொட்டிக்குள்ள. ஸோ அந்த மிஷின் சுத்தும்போது, தண்ணியும் சேர்ந்து சுத்தும். அப்படி சுத்தும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நல்லா உள்ள மிக்ஸ் ஆகும். அப்படி மிக்ஸ் ஆறது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்னா, வேஸ்ட் வாட்டர நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது உள்ள வந்து அம் ஆட்டோமேட்டிக்கா ஏர் வந்து மிக்ஸ் ஆகும். அந்த கான்செப்ட் இது. சரியா? ஸோ இதோட டிடென்ஷன் பீரியட் வந்து 6 டூ 8 ஹவர்ஸ். அதாவது இதோட டிடென்ஷன் பீரியட் நீ எழுதணும். அதுல இருக்கும். சரியா? ஸோ இத நீ வாசித்து பாரு. இதோட டிடென்ஷன் பீரியட் வந்து இதுல எங்கேயாச்சும் போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ மெக்கானிக்கல் ஏரேஷன்னா அதுக்கு அதான் அர்த்தம். ஸோ இப்ப இந்த மெக்கானிக்கல் ஏரேஷன்லயுமே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. ஹேவொர்த் சிஸ்டம் ஆஃப் ஏரேஷன், ஹார்ட்லி சிஸ்டம் ஆஃப் ஏரேஷன், அப்புறம் சிம்ப்ளக்ஸ் சிஸ்டம் ஆஃப் ஏரேஷன். இது ஒண்ணும் கிடையாது. டயகிராம வச்சு நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த டயகிராம் வந்து உன்னோட லோக்கல் ஆத்தர் புக்ல இருக்கும். இப்ப ஹேவொர்த் சிஸ்டம் ஆஃப் ஏரேஷன் ஒண்ணு இருக்கா ஃபர்ஸ்ட் ஒன். அதுல பார்த்தீங்கன்னா, அந்த பிளேடு வந்து எல்லாமே வந்து வெர்டிகலா இருக்கும். சரியா? அதே வந்து ஹார்ட்லி சிஸ்டம் ஆஃப் ஏரேஷன்ல இன்க்ளைன்டா சாஞ்சு போயிருக்கும். சிம்ப்ளக்ஸ் சிஸ்டம் ஆஃப் ஏரேஷன்ல பார்த்தேன்னா, ஆம் அதுக்கு மட்டும் இதுல டயகிராம் இருக்கு. இந்த மாரி இருக்கும். சிம்ப்ளக்ஸ் சிஸ்டம் ஆஃப் ஏரேஷன்ல. ஸோ இதுல என்ன ஆகும்னா, தண்ணி வந்து கீழ இருந்து போய் இப்படி மேல கூடி பம்ப் ஆகும். சரியா? மோட்டார் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, தண்ணி அப்படி மேல அப்படி உறிஞ்சு மே இப்படி மேலயும் கீழயும் போயிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால, அ அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து என்ன ஆகும்னா, செட்டில் ஆகும். அழுக்கு ஃபுல்லும் கீழ. ஸோ இப்படி மேலயும் கீழயும் போயிட்டு வர்றதுல பார்த்தீங்கன்னா, காத்து வந்து உள்ள போகும். தண்ணிக்குள்ள மிக்ஸ் ஆகும். ஸோ 2 வேல நடக்குது. அதே இது அந்த ஹார்ட்லி சிஸ்டத்துலயும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல இன்க்ளைன்டா இருக்கும்னு பெடல்ஸ். ஸோ அதான் போட்டிருக்கான் பாரு. ஸோ இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஹேவொர்த் சிஸ்டத்துல அதுல வந்து நேரோவா இருக்கும் பெடல். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளைன்டா இருக்கும். இதுக்கு டயகிராம் உன் லோக்கல் ஆத்தர் புக்ல இருக்கு. நீ பார்த்து அ எழுதிருங்க. அப்புறம் கம்பைன்ட் சிஸ்டம்னா என்ன அர்த்தம்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ காத்த உள்ள அனுப்புறதுக்கு உண்டான டிஃப்யூசரும் இருக்கும். பெடல்ஸும் இருக்கும். பெடல்ஸ்னா இந்த இருக்கு இதுதான். சரி இது என்ன பண்ணும்னா ரொட்டேட் பண்ணும். அதான் சொன்னேன்ல மிக்ஸிக்குள்ள இருக்கிற பிளேடு மாரி.
சரியா? அது கம்பைன்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அந்த பிளேடு வந்து 10 to 12 ஆர்பிஎம்ல சுத்தணும் முதற்கொண்டு இருக்கும். சரியா? ஸோ நான் வந்து இப்போ ஒரு கதை மாரி சொல்லியிருக்கேன். இத நீ எழுதி படிச்சிரு. சரியா? எல்லா இதுலயும் எல்லா மெத்தட்லயும் டிடென்ஷன் பீரியட பத்தி எழுதணும். ஆ மெக்கானிக்கல் மெத்தட்ன்னு வந்துட்டாலே அந்த ஆர்பிஎம் பத்தி சொல்லணும். அந்த பிளேடு வந்து எவ்வளோ ஆர்பிஎம்ல சுத்துது அப்படின்னு எழுதணும். உங்க லோக்கல் ஆத்தர்ல இருக்கும். டயகிராம்ஸ் பார்த்து படிச்சது. இது கண்டிப்பா ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க 5த் யூனிட்ல. ஸோ இவ்வளவுதான். நீங்க படிச்சிருங்க.